பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, பலந்தரும் தேவன் எபிசோட் 1257 கர்த்தரை துதிக்கிறேன், மகிமைப்படுத்துகிறேன். இந்த நாளிலும் சங்கீதம் 141:1 நான் வாசிக்கின்றேன். கர்த்தாவே, உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன், என்னிடத்திற்கு வர தீவிரியும். நான் உம்மை நோக்கி கூப்பிடுகையில் என் சத்தத்திற்கு செவிகொடும். சங்கீதக்காரனாகிய தாவீதினுடைய ஜெபம், நான் ஜெபிக்கிற பொழுது எனக்கு பதில் வர வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் வாஞ்சையோடு ஜெபிக்கிறான். இன்றைக்கும் அநேகர் ஜெபிக்கிறார்கள். அநேகருடைய ஜெபங்கள் தூபம் போல் ஆண்டவருடைய சமூகத்திற்கு போவதில்லை. வெளிப்படுத்துதல் 8:4 சொல்லுகிறது, நம்முடைய ஜெபம் தூபம் போல மேலே போக வேண்டும். யாருடைய ஜெபம் கேட்கப்படவில்லையோ, யாருடைய ஜெபத்திற்கு ஆண்டவர் பதில் கொடுக்காமல் இருக்கிறார்களோ, அவர்கள் தங்களை தாங்கே சீர்தூக்கி பார்த்து நம்மிடத்தில் என்ன குறை இருக்கிறது, என்ன அக்கிரமம், என்ன பாவம் இருக்கிறது என்று ஆராய்ந்து அவைகளை விட்டு திரும்பி ஆண்டவர் காட்டுகிற வழிக்கு வர வேண்டும். எனவேதான் சங்கீதக்காரன் சொல்லுகிறான், உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன், என் காரியமாக உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். தொய்ந்து போயிருக்கிற, நொந்து போயிருக்கிற மகளே, உன்னை தேடித்தான் இந்த செய்தி வருகிறது. நீ ஆண்டவரை நோக்கி கூப்பிடு, உன் நிலைமையை கர்த்தர் மாற்றுவார். கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனை, இன்றைக்கு யார் யார் தங்கள் வாழ்க்கையின் பிரச்சனைகளில் இருந்து விடுபட வழி தெரியாமல், வியாதியிலிருந்து விடுபட வழி தெரியாமல், தோல்விகள், வியாபாரங்கள், வேலைகள், இவற்றின் நஷ்டங்களிலிருந்து விடுபட தெரியாமல் தவித்து கொண்டிருக்கிறார்களோ, ஆண்டவரே ஸ்தோத்திரம், அவர்கள் எல்லாருக்காக ஜெபிக்கிறேன். இன்றைக்கு அவர்கள் உம்மை நோக்கி கூப்பிடட்டும், உம்மை நோக்கி தங்களுடைய பாரத்தை உம்மீது வைக்கட்டும். நிச்சயம் கர்த்தர் உம்மை நோக்கி கூப்பிடுகிற பிள்ளைகளுக்கு பதில் கொடுப்பீர், பதில் கொடுப்பீர். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரியே, சகோதரனே, உனக்காகத்தான் செய்தி. நீ கர்த்தரை நோக்கி கூப்பிடு, பதில் பரலோகத்திலிருந்து உனக்கு வரும். பரலோகத்திலிருந்து வருகிற பதிலை ஹல்லேலூயா, தேவன் உனக்காகத்தான் கொண்டு வருகிறார். எனவே பரலோகத்தை நோக்கி கூப்பிடு, இயேசுவை நோக்கி கூப்பிடு, பரிசுத்த ஆவியானவரை நோக்கி கூப்பிடு. நீ கூப்பிடுகிற காரியத்திலே உனக்கு ஜெயம் கிடைக்கும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.